மறைந்த நடிகர் ராஜேஷின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. சென்னை ராமபுரத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து சென்று கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் நிலையில் அந்த நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். பிரியங்கா வணக்கம். பிரபல நடிகர் ராஜேஷ் மறைந்ததால் அவருக்கு தமிழக முதலமைச்சர், பல்வேறு அரசியல் பிரபலங்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் என பலரும் அவரது உடலுக்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். அவரது அந்த இறுதி ஊர்வலம் தற்போது ராமாபுரம் இல்லத்திலிருந்து கல்லறை தோட்டத்தை நோக்கி புறப்பட்டிருக்கின்றது. உடல்நலக் குறைவால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது 29ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். திரையுலகில் 150க்கும் மேற்பட்ட பல மொழி படங்களை நடித்தவர். குறிப்பாக தமிழ் மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் நடித்திருக்கின்றார். மேலும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்ன திரையிலும் பல நாடகங்களில் அவர் நடித்திருக்கின்றார். முக்கிய கதாபாத்திரங்களில் அந்த பாத்திரமாகவே மாறிவிடக்கூடிய அளவிற்கு தத்ரூபமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நடிகராக நடிகர் ராஜேஷ் அவர்கள் இருந்தார். அவரது மறைவு திரை உலகினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 29ஆம் தேதி உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்தாலும் கூட அவரது மகள் திவ்யா அவர் வெளிநாட்டிலே வசித்து வருகின்றார். அவர் வருவதற்கு காலதாமதமானது. அவர் நேற்று நள்ளிரவிலே வந்த நிலையிலே இந்த அவரது உடலானது தற்போது இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு அந்த மரியாதை செய்வதற்காகவும் உடல் நல்லடக்கம் செய்வதற்காகவும் தற்போது கொண்டு செல்லப்படுகிறது.